சார் லிஃப்ட் வேலை செய்யல சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக பாடி ஒன்று ஹாஃப் அன் ஹவரில் கொண்டு போயிடுவாங்க. மேபி நாளைக்கு காலைக்குள்ள ரிப்போர்ட் வந்துடும். இந்த டெத்தோட காசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை சார், எதுவும் ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சீக்கிரமாக ரெடி பண்ணி பாருங்க. ஓகே. என்ன ரியாஸ் மஃப்டியில் வந்திருக்கீங்க? நான் 2 நாள் லீவில் இருந்தேன். இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை பார்த்துட்டு வர சொன்னார். சீக்கிரமாக முடிஞ்சா நல்லாயிருக்கும். ஓகே விஷ், நான் பிரைமரி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். நானும் அசோக்கும் ஜாகிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலைல ஜாகிங் வரணும்னு சொல்லிட்டு மேலே பார்க்க வந்தேன். வந்து பார்த்தா கதவு உள்பக்கம் பூட்டியிருந்தது. ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கவே இல்லை அவன். சரி வாட்ச்மேனை கூப்பிடலாம் கீழே வந்தேன். வாட்ச்மேன் கூப்பிட்டு மேலே போய் பார்த்தா அப்பயும் திறக்கல. அப்புறம் கதவை வச்சுட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்தா ஹி வாஸ் டெட். அப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவங்க வந்துட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேன் நான் தான் சார். டேவிட் அசோக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். இவனுக்கு 2 பேர் சேர்ந்தா ரொம்ப தண்ணி அடிக்கிறானுங்க. அசோக்கோட அம்மா அப்பா ஊரில் இருக்கிறதுனால இவங்களுக்கு பணத்துக்கு ஒன்றும் பண்ணல. அதனால் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ரொம்ப கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க சார். அசோக் நல்ல பையன் தான், ஆனால் இந்த டேவிட் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப கெட்ட பையன் சார். இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆள் வந்து டேவிட் தான். ஆனால் டேவிடுக்கும் அவனுக்கும் வந்து ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்கும் சார். ஹலோ. ஓ சரி சரி, இந்த வரேன். சரி சரி, நீ பார்த்துக்க, நீ போ. சரிங்க சார். என்ன ரியாஸ்? நீங்க பாருங்க, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே. ஹலோ ரியாஸ். விஷ், நான் தான் விஸ்வநாத். சொல்லுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு. ஓகே. The victim died due to hypoglycemia. சரி. அந்த பேஷண்ட் வாலண்டரியா இன்சுலின் அதிகமாக எடுத்ததுனால he died. சரி சரி. அவரே டெத் நோட் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஓகே. யா, எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் நாளைக்கு வந்து வாங்கிட்டேன். நாளைக்கா? ஓகே. வெளியே வேலையா இருக்கேன், அதுக்கு தான். ஓகே ஓகே, நாளைக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே விஷ். ஓகே. இது சூசைட்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாலும் அவன் ஏன் சூசைட் பண்ணான்னு தெரிஞ்சுக்க என்னோட கியூரியாசிட்டி லெவல் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அவன் ஏன் சூசைட் பண்ணான்னு தெரிஞ்சுக்க ஐ டிசைட் டு இன்வெஸ்டிகேட் ஆன் மை ஓன். என்னது தற்கொலையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சார். ஒருத்தன் பேர் மணி, ஒருத்தன் பேர் டேவிட் சார். அவங்க 2 பேரையும் கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் தெரிய வரும் சார். என் பேர் டேவிட். சார் என் பேர் தான் சார் மணி. We are just jogging friends. Weekends we used to go to outing. அவன் எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே இது தெரியும் சார், ரொம்ப நல்லவன். சூசைட் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல எனக்கு. பிரச்சனை இருக்கு சார். இந்த டேவிட்டோட சேர்ந்த நாள்ல இருந்து தண்ணி அடிக்கிறாங்க, ரகலை பண்றாங்க, அங்கேயும் இங்கேயும் வெட்டு குத்து நினைறாங்க சார். இந்த மணிக்கும் அவனுக்கும் யூஸ்வலாக சண்டை வரும். லாஸ்ட் வீக் கூட 2 பேர் சண்டை போட்டாங்க. அதனால கூட இருக்கலாம் சார். அந்த சூசைடுக்கு டேவிட் கூட காரணமா இருக்கலாம். அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கு. பேர் கூட ஹர்ஷிதா. ஸ்கூல் டேஸ்ல எனக்கு பக்கத்து வீட்டில் இருந்தான்.
3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால், ஆனால் நான் அவனை கண்டுக்கவே இல்லை. ஹி வாஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அதுக்கப்புறம் நாங்கள் பேசி 1 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. நீங்க இன்ஸ்பெக்டர் கூட இல்ல. இதில் நீங்கள் ஏன் கேட்குறீங்க? இல்லை ஒரு சின்ன ரிப்போர்ட்டுக்காக தான். நத்திங் இம்பார்ட்டன்ட். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ. என்னோட இன்வெஸ்டிகேஷன் இதோட முடிஞ்சுது. ஆனால் அசோக் ஏன் சூசைட் பண்ணான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. யாரை கேட்டாலும் மற்றவங்கள குறை சொல்கிறதுலே குறியாக இருக்காங்க. ஆனால் ஏன் சூசைட் பண்ணாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. why did he suicide? என்னோட கியூரியாசிட்டி லெவல் அதிகமாயிட்டே போகுது. இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ். இவன் ஒரு கிராஃபாலஜிஸ்ட். இவனால் எல்லா விதமான ஹேண்ட் ரைட்டிங்கையும் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பேஸ் பண்ணி ரைட்டரோட மூடை தெரிஞ்சுக்கலாம். ஸோ சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி விக்டிமோட மூடை தெரிஞ்சுக்க முடியும். இது இந்த கேஸை ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இவனோட ஹெல்ப்பை தேடி வந்தேன். இந்த நோட்டை வச்சு பார்க்கும்போது ரைட்டர் ரொம்ப பதட்டமான நிலையில் இருந்திருக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் நாட் அ சூசைட். வாட்? யா, அவனோட ஹேண்ட் ரைட்டிங் யாரோ ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஹவு டு யூ சே தட்? சி, அவனோட பர்சனல் டேட்டா அனலைஸ் பண்ணதுலேருந்தோம் தென் நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா த விக்டிம் மைட் பி லெஃப்ட் ஹேண்டர். பட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டீயில் போடுற ஸ்ட்ரோக்கை ரைட் டு லெஃப்ட் போடுவான். பட் இன் திஸ் கேஸ் இட்ஸ் த ரிவர்ஸ். ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஒரு ரைட் ஹேண்டர் அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா இட்ஸ் அ மர்டர், ரைட்? மர்டரா? ஆமாம் சார். எப்படி சொல்றீங்க? அவனோட ஹேண்ட் ரைட்டிங் யாரோ ரெப்ளிகேட் பண்ணி நம்ம எல்லாரும் கூல் ஆக்கிட்டாங்க. ஓ சரி, ஓகே. நான் ஈவினிங் வந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்கிறேன். ஓகே சார், கொடுத்துட்றேன். ஓகே. இந்த கேஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகிடுச்சு. அதே அளவுக்கு என்னோட கியூரியாசிட்டி லெவலும் அதிகமாகிடுச்சு. யார் இந்த கொலையை பண்ணிருப்பா? அதை தெரிஞ்சுக்க மறுபடியும் கிரைம் சீனுக்கு போனேன். அங்கே ஒரு சின்ன க்ளூவாச்சும் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை. லிஃப்ட் வேலை செய்யறதில்ல சார். லிஃப்ட் வேலை செஞ்சு 3 நாள் ஆச்சு. ஸோ அதனால் ஆள் வர சொல்லியிருக்கோம் சார். அசோக் இருக்கான்ல சார், அவன் செத்த முந்தானத்து நைட்டு 9 மணிலேருந்து லிஃப்ட் வேலை செய்யறதில்ல சார். ஸோ அதனால் பில்டிங்கில் இருக்கிறவங்க யாரும் லிஃப்ட் யூஸ் பண்ணல சார். அப்போது அசோக் செத்த முந்தின நாள் நைட் யாரெல்லாம் வந்தா? 7 மணிக்கு சார் நான் இருந்தேன். மணித்தம்பி வந்தார். அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் சார். அப்படி என்ன விஷயமா போயிருந்தீங்க? தண்ணி அடிக்க போயிருந்தேன் சார். அப்போ 3 நாளா லிஃப்ட்டை யாரும் யூஸ் பண்ணல? இல்லை சார், இன்னும் ½ அன் ஹவரில் லிஃப்ட்டை ரெடி பண்ணுங்க. லிஃப்ட்டை கடைசியாக யாரோ யூஸ் பண்ணி அசோக் வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னோட கால்குலேஷன் படி he must be the suspect. அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக லிஃப்ட்டில் கிடைக்கும். ஏன்னா கடைசி 2 நாளில் யாருமே லிஃப்ட்டை யூஸ் பண்ணல. அண்ட் தட்ஸ் வாட் ஐ am up to. சார் லிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. Well, why did you do this? Hi. ஹாய். ஆமாம், ஏதோ மர்டர்னு ஃபோனில் சொன்னீங்களே,
என்னது அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே. ஓ சரி ஓகே, இந்தாங்க ரிப்போர்ட். பாய் விஷ். ஹலோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். Well, why did you do this? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் தெரியாது. Don't act too smart. சம்பவம் நடந்த முன்னாடி நாள் நைட் 7 மணிக்கு நீ அவங்க வீட்டுக்கு போயிருக்க. எப்பயும் போல ஃப்ரெண்ட்லியா பார்க்க போயிருக்க. You had a nice chat with him. அவன் பார்க்காத நேரத்தில் you decide to act. இதை விட நல்ல மூமெண்ட் உனக்கு கிடைக்காதுன்னு உனக்கு தோணுச்சு. So, you started. அவன் ஒரு டயாபெட்டிக் பேஷண்ட்னு உனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டான நீ உன்னோட புத்தியை யூஸ் பண்ணிட்ட. இன்சுலின் டோசேஜ் அதிகம் பண்ணால் பேஷண்ட் நேச்சுரலாக செத்துருவார். ஸோ அவனோட இன்சுலின் டோஸை நீ அதிகம் பண்ண. இது சூசைட் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்காக அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை ரெப்ளிகேட் பண்ணி ஒரு டெத் நோட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதனால் போலீஸ் ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. தென் இதை பற்றி எதுவுமே தெரியாத அசோக் சாதாரணமாக வந்து உங்ககிட்ட பேசியிருக்கான். ஆனால் டென்ஷனை நீ அவனை அவாய்ட் பண்ண இருக்க. அசோக் என்ன நடக்குன்னே புரியல. அவன் யூஷுவல் டைமில் இன்சுலின் எடுக்கும்போது டோசேஜ் அதிகமாகி ஹைப்போகிளைசமியால செத்துட்டான். பவர் ஷட் டவுனால் நீ போகும்போது லிஃப்ட் வேலை செய்யல. அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் சில ஹோல்ஸ் நீ விட்டு போனதுனால நீ ஈஸியாக மாட்டிக்கிட்ட. பட் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. Why did you kill him? எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஒரு நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஆனால் நான் கண்டுக்கவே இல்லை. ஆஃப்டர் தட் ஹி யூஸ்ட் டு ஹராஸ் மீ டெய்லி. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஹராஸ்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வழியாக அவன் டார்ச்சருக்குலாம் ஒரு முடிவு பண்ணுன்றதுக்காக தான் யோசித்தேன். அதனால தான் இப்படி பண்ணேன். பட் இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சாரி சார், இதனால என்னோட கரியர் கூட ஸ்பாயில் ஆயிடலாம்ல. பட் இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் நிலைமையை கன்சிடர் பண்ணி ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேம்மா, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகே 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 சார், வச்சிடுறேன். அப்பா, இதோட என் சாப்டர் க்ளோஸ். நெக்ஸ்ட் பிளான் என்ன? சொல்லு ஸ்வீட்டார்ட். டேவிட், அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்டர் விஸ்வநாதன் இல்ல, அவன் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை ஹெல்ப் பண்ணுடா. விஸ்வநாத் தானே என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணான்? சராசா சமாளி நெக்ஸ்ட் ஊருக்கு போயிடலாம். கண்டிப்பா போயிடுவோம்ல. பாய். எப்படியோ விஸ்வநாத் சமாளிச்சாச்சு. அசோக்கோட மணி நம்ம அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லெட்ஸ் மூவ் ஆன். விஸ்வநாத், விஸ்வநாத், ஏன் இப்படி பண்ண? அவ சொன்ன கதையெல்லாம் நான் நம்பிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் கதையே இனிமேல் தான் ஆரம்பம். என்ன சொல்ல வர? வெயிட் அண்ட் see.